எனக்கு என் முத்து மாமாவையும் ருத்ராவையும் உடனே பார்க்கணும். வெரி குட். அங்க வேலை கிடைச்சு அவங்கள நல்ல விதமா பாத்துக்கணும். ஆண்டவா, நீதான் அதுக்கு துணை இருக்கணும். வெரி குட் வெரி குட். கரெக்ட்டா வந்துருச்சே. ரோஷினி அக்கா, ஆம்பளை மாதிரி நான் பேசுறேனா? ஆமா வெண்ணிலா, சூப்பரா பேசுற நீ. கலக்கிட்ட. ஆம்பளை வேஷமும் பொருந்திருச்சு, ஆண் குரலும் உனக்கு வந்துருச்சு. சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ so மச். இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ரோஷினி, என்ன நீங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன ரோஷினி, பணம்லாம் கொடுக்கறேன்னு என்ன அசிங்கப்படுத்துறீங்க? இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு இப்போ என்னோட திறமையெல்லாம் யூஸ் ஆகுது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்போதுமே மனசுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை வச்சு ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப பெருசா சாதிச்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பணம்லாம் வேண்டாமா மேடம், எப்படியாவது அவங்க கணவர் கூடவும் குழந்தை கூட சேர்ந்து வாழ்ந்தாலே அதுவே எனக்கு போதுமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை மறக்கவே மாட்டேன் சார். ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். அப்பப்ப என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். வரட்டுமா? அப்ப நான் வரேன். ஹேய் வெண்ணிலா, கை கொடு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லாமே. ஒரே ஒரு விஷயம் உனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. அத முதல்ல தூக்கணும். உன் கால்ல இருக்கிற மெட்டி அத முதல்ல கழட்டு. ஐயோ, அதெல்லாம் நான் கழட்ட முடியாதுக்கா. வெண்ணிலா, ஆம்பளை வேஷம் பக்காவா இருக்கு, குரலும் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. நீ என்னடானா மெட்டியை கழட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? அக்கா, இது என் முத்து மாமா கல்யாணத்தப்ப போட்டது. நாங்க 2 பேரும் அனுமூணு போனப்ப கூட முத்து மாமா இதை கழட்ட சொல்லுச்சு. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? ஷோ, நீ முடியவே முடியாதுன்னு சொன்னா உன் மாமா கூட சேர்ந்து வாழவே முடியாது. புரியுதா இல்லையா? என்னக்கா நீங்க அபசுகுணமா பேசுறீங்க? வெண்ணிலா, இதெல்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட். இந்த ஒரு விஷயத்துக்காக நீ அடம் பிடிச்சனா அப்புறம் அபசுகுணமா பேசாம என்ன பண்றது? முதல்ல அதை கழட்டு. உன் கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் நிலைக்கிறது முக்கியமா, இல்ல உன் கால்ல இருக்கிற மெட்டி முக்கியமா? சரிக்கா, நான் கழட்டுறேன். இங்க பாரு, நீ ஆம்பளை விஷயத்துல இருக்கும் போதுதான் நீ மெட்டி போடக்கூடாது. மத்தபடி நீ நைட்டு வெண்ணிலாவா மாறி இந்த வேஷத்தெல்லாம் கலைக்கும் போது மறுபடியும் இந்த மெட்டியை கால்ல போட்டுக்கோ. எதுக்கு இதுக்கெல்லாம் வருத்தப்படுற? சரிக்கா, நான் இப்பவே போட்டுக்கிறேன். இப்ப எப்படி போடுவ? பரவாயில்லையே, பார்லருக்கு வர பொண்ணுங்களுக்கு கூட இப்படி ஒரு மேட்ரு சொல்லி புது ஸ்டைல் ஆக்கி விட்டுறலாமே. வெண்ணிலா ஸ்டைல் செமையா ஒர்க் அவுட் ஆக போகுது. செம சென்டிமெண்ட். சரி சரி, ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணி நீ வரங்கிற விஷயத்த சொல்லிடுற, சரியா? அப்புறம் ஐயோ, ஏங்கா இன்னும் நான் உனக்கு பேரே வைக்கலையே. யார அனுப்புறேன்னு ஸ்வேதா கிட்ட சொல்றது? வெண்ணிலாவை அனுப்புற நான் சொல்ல முடியும்? அதானே. ஒண்ணு பண்ணுவோமாக்கா? என் தாத்தா பேர் வச்சிடலாமா? உன் தாத்தா பேர் என்ன? கருப்பண்ணசாமி. அது வேண்டாமா? சரி, அவரு என் அப்பா வழி தாத்தா. வேணும்னா அம்மா வழி தாத்தா பேரை வைக்கலாமா? அம்மாவோட அப்பா பேரு சுடலை மாடன். ஐயோ வெண்ணிலா, இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லாத. அருவாளும் கையுமா இருக்கிற பேரையே சொல்ற நீ. விட்டா அருவாளையும் கையில தூக்கிட்டு போல இருக்கே. முனியாண்டி விலாஸ். ஐயோ, இந்த பேரும் ஒரு மாதிரியா இருக்கு.
எப்பவுமே பேரு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டா ஷார்ட்டா இருக்கணும். ஒண்ணு பண்ணலாம். அப்பு எப்படி இருக்கு? அப்போனா அந்த ஒரு படத்துல வருமே குள்ள கமல, அதேதான், அந்த அப்புதான். ஆனா நீ நெட்டையா ஆண் விஷயத்துல போற, புரியுதா? நீ வந்து அறுசுவையிலும் தூள் கலப்புற அப்பு. அறுசுவை அப்பு எப்படி இருக்கு? சூப்பர்க்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேரோட நீ போற அந்த வீட்டுக்குள்ள ஒரு கலக்கு கலக்கி எடுக்கிற, எப்படி? சரிக்கா. வெண்ணிலா, எனக்கு என்னமோ இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா தெரியுது. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். அந்த வீட்டுக்குள்ள நீ போகதான் போற. நீ நினைச்சதை நிறைவேற்றிக்க போறேன்னு தெரியுது. இப்பவே அறுசுவை அப்புவா அனுப்புறேன்னு ஸ்வேதாக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். ஓகே? சரிக்கா, சீக்கிரம்க்கா. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புவா பேசு. சரிங்க ரோஷினி, அனுப்பி வைங்க. சூப்பர். ஓகே. என்ன ஸ்வேதா நம்பர் என்கேஜ்டாவே இருக்கு? என்கேஜ்டாவே இருக்கு. இங்க பாருங்க, எங்க வீட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சமைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி விருந்தாளிகளும் அடிக்கடி வந்து போற இடம். அதனால எதை செஞ்சாலும் சுத்தமாவும் இருக்கணும், சுவையாவும் இருக்கணும். புரிஞ்சுதா? எதுக்கு இவ்வளவு பேர் ஒன்னா வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே குழப்பமா இருக்கும். இங்க சமைக்கிறதுக்கு பொறுமையும் வேணும், ருசியும் வேணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அதனால நீங்க 4 பேரும் ஆளாளுக்கு ஒரு பால் பாயாசம் வைக்கணும், தனித்தனியா. யார் வைக்கிற பால் பாயாசம் ரொம்ப சுவையாவும் நல்லாவும் இருக்கோ அவங்களுக்கு தான் இங்க வேலை. சரிங்க மேடம், பண்ணிரலாம். பூங்கோது, அம்மா. இவங்கள கூட்டிட்டு போ. சரிம்மா. ஜிலேபி, பால் பாயசத்துல நல்ல முந்திரி திராட்சையை வறுத்து போட சொல்லு. அவங்க பால் பாயசம் வச்சுட்டு போகட்டும், உங்களை நல்ல வறுக்கிறேன். பேசாம வாய் மூடிட்டு இருங்க. நீங்க வாங்க. வறுத்து போட சொன்னா இவ ஏன் இவ்வளவு வெறுத்து பேசுறா? என்னத்த சமையலுக்கு ஆளு அது இதுன்னு அமர்க்கல் படுது? என்னைக்கு நீ வச்ச பால் பாயசத்தை முத்தரசன் நல்லா இல்லைன்னு சொன்னானோ அதுக்கப்புறம் நான் விடுறதா இல்ல. வெண்ணிலாவை விட வேற ஆளுங்களாலையும் நல்லா சமைக்க முடியும்னு முத்தரசனுக்கு காமிக்கணும். அதுக்காக தான் இப்படி இருக்கிறதுலயே பெஸ்டான ஆளா செலக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் முத்தரசனுக்கு புரியும் வெண்ணிலா சமைச்சது ஒண்ணுமே இல்லைன்னு. ரோஷினி அத்தை, ஒரு நிமிஷம். சொல்லுங்க ரோஷினி. ஸ்வேதா, சமையலுக்கு ஆம்பளை சமையல்காரர் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அனுப்பி வைக்கட்டுமா? ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. அத்தை, ரோஷினி வேற யாரையும் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இங்க 4 பேர் இருக்காங்க, அவ்வளோ அனுப்பி. சரி உடனே அனுப்ப சொல்லு. சரி, யாரா இருந்தாலும் கொஞ்சம் உடனே அனுப்புங்க. ஆல்ரெடி 4 பேரு இங்க செலக்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஓகே, உடனே அனுப்பி வைக்கிறேன். வெண்ணிலா, ஏற்கனவே அங்க 4 பேர் வந்திருக்காங்களா, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப. சரிக்கா. ஜாக்கிரதையா இரு, ஆம்பளை குரல்ல பேசணும், மறந்துடாத. ஓகேக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஓகே. சமையல் அசத்துறாங்க. இன்னைக்கு பால் பாயசம் வந்தா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மாமா, என்ன நடக்குதுங்க? சமைக்கிறதுக்கு ஆளுங்களை செலக்ட் பண்றாங்க. அதான் அத்த ஒண்ணு பண்றேன், பால் பாயசம் வைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ருசி பார்த்து யார் வச்சது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஏன் மாமா, இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இப்போ உங்களுக்கு ருசி பார்க்கறதா முக்கியமா? ஏமா, அண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்கள தேடுறதுக்கான ஏற்பாடு எதையுமே பண்ணாம
சமைக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, வெண்ணிலா இல்ல. அப்போ சமைக்கிறதுக்கு ஆள் வேணாமா? அப்போ அண்ணி வந்து உங்களுக்கு வேலைக்காரி தானா? நல்லா சொல்றீங்கம்மா. இப்ப என்னடா வேணும்? நீ தானடா அவளை தலையில தூக்கி வச்சுட்டா அண்ணன் அண்ணி அண்ணின்னு. போய் தேட அவளை. சும்மா வந்துட்டோம். இந்த பாரு, முத்தரசும் உள்ள இருக்கான். வெண்ணிலாவை காணோம் அது இதுன்னு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காது, புரியுதா? அவனை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்வேதா தான் வெண்ணிலா. அந்த தைரியத்துல தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் வெண்ணிலா அண்ணியை கண்டுபிடிக்கிறேன். அப்ப தெரியும் நீங்க பண்ற வேலையெல்லாம். வந்துட்டான் பெரிய மனுஷன் பேசுறதுக்கு. போங்கோதே, ரெடியா இல்லையா? எவ்வளவு நேரம்? ரெடி ஆயிடுச்சுமா, இப்ப கொண்டு வந்துருவாங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே, நேரமாகுது. சரிப்பா. கடவுளே, இந்த தடவையாவது நான் செலக்ட் ஆயிடணும். மாமா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? இவங்க என் அம்மா, தொலைஞ்சு போயிட்டாங்க. பார்த்தது இல்லையேம்மா. இந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்க. அவங்கள எங்க பார்த்தாலும் கீழே இருக்கிற போன் நம்பருக்கு மட்டும் கால் பண்றீங்களா? சரிம்மா. என்னாச்சுண்ணே? என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. இருப்பா, ஒரு நிமிஷம் பாக்குறேன். என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. பாக்குறேன். மாமா, என்னம்மா குழந்தை இங்க நிக்கிற? அந்த போட்டோல இருக்கிறது எங்க அம்மா. அவங்க காணாம போயிட்டாங்க. நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா மாமா? அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால என் குழந்தை என்ன மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. உனக்கு இறக்கமே இல்லையா கடவுளே? என்ன கொடுமை இது? மாமா, பாத்திருக்கீங்களா? போட்டோவே பாத்துட்டு இருக்கீங்க. பாத்திருக்கேன் பாப்பா. 2 நாள் முன்னால கோயில்ல பார்த்தேன். திரும்ப பார்த்தா உனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். 2 நாளைக்கு முன்னாடியா? அப்போ நானும் அப்பாவும் கோயிலுக்கு வந்தோமே. அம்மாவை பார்க்கலாம் தான் கிளம்பி வந்தேன். ஆனா நான் பார்க்கவே இல்லை. நீங்க மறுபடியும் எங்க அம்மாவை பார்த்தா ருத்ரா உங்களை தேடிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. அதுவும் கோயிலுக்கு வந்துட்டு என்னை பார்க்காம போயிருக்காங்க. அதனால நான் கோவமா இருக்கேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் பாப்பா. அன்னைக்கு கோவில்ல கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால அம்மா கண்ணுக்கு நீ பட்டிருக்க மாட்ட. மறுபடியும் உங்க அம்மாவை பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். சத்தியமா சொல்வீங்களா? சத்தியமா சொல்றேன். ரெடிப்பா தம்பி, போலாமா? கொஞ்சம் இருங்கண்ணே. பாப்பா, நீ யார் கூட வந்திருக்க? உன்னை கொண்டு போய் வீட்டுல விடட்டுமா? மாமா அத்தையெல்லாம் இருக்காங்க. இதோ அவங்களே வந்துட்டாங்க. என்ன ருத்ரா,
சொல்லாம கொல்லாம இப்படியே வருவ? நாங்க உன்னை தேடாத இடம் இல்ல. எப்படி பயந்து போயிட்டோன்னு தெரியுமா? பரவாயில்ல, அம்மாவே காணாம போயிட்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. சாரி சார் குழந்தை இப்படிதான். அவங்க அம்மா காணாம போனதுலேருந்து எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கா. உங்களை எதுவும் தொல்லை பண்ணிட்டாளா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல குழந்தை. சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். மாமா, மறுபடியும் எங்க அம்மாவை பார்த்தா கண்டிப்பா சொல்லுங்க. சொல்கிறேம்மா. தம்பி போலாமா? அண்ணா போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கௌதம், ஜனனி, ருத்ராவுக்கே என்ன அடையாளம் தெரியல. யாரோ ஒரு ஆம்பளை கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. அப்ப வீட்லயும் வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ணா, வாங்க சார், என்ன வேணும்? இந்த பில்லு இந்த கடையில் கொடுத்தது தானே? ஆமாம் சார், எங்கள் கடையில் வாங்கின பில்லு தான். ஒரு நிமிஷம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு தானே இந்த கடைக்கு வந்து பொருள் வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு தான், ஆனால் இப்போ காணும். அதான் அவங்க தான் வந்து வாங்கினாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு சார். 2 நாளைக்கு முன்னாடி வந்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் வாங்கினாங்க சார். ஆனால் மறுபடியும் அந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை அவங்க எங்கே இருக்காங்க ஏதாவது தெரியல? இல்லை சார், கடைக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் வர்றாங்க போகிறாங்க. யார் என்னன்னு வந்து நம்ம கேட்கவா முடியும் சார்? ஆனால் ஒன்று சார், இங்கே வந்து வாங்கினதுனால இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது தான் சார் இருப்பாங்க. எதுக்கும் விசாரிச்சு பாருங்க சார். இந்தாங்க. சரிங்கண்ணா. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நான் என்ன அப்படி கேட்டுட்டேன்? வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம ஒரு ருசி பார்க்கிற அந்தஸ்து கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற வழியே இல்ல. செஞ்சதை மொத்தமாவா கொண்டு வந்திருக்க போறாங்க? போய் திருடி தின்ன வேண்டியதுதான். எல்லாம் ரெடியா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்னுத்தையா டேஸ்ட் பார்த்துட்டு நான் தீர்மானிக்கிறேன். இது நீங்க பண்ணதா? எஸ் மேடம். உங்களுது? மருது. என்ன மருது இது? இவ ஸ்வேதா, அவள் அந்த கடையில் தான் எல்லா பொருளும் வாங்கியிருக்கா. அதனால அங்கே பக்கத்தில் எங்கேயாவது தான் அவள் இருக்கணும். அடிக்கடி அந்த கடையில் பொருள் வாங்கியிருக்கான்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால அந்த கடைகளில் பிடிச்சி விசாரிச்சு எல்லாமே தெரிஞ்சிடும் ஸ்வேதா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஸ்வேதா. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க மருது. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும். கண்டுபிடிச்சிடலாம். அவளை பிடிச்சு அவள் வெளியில வர முடியாதபடி பண்ணணும். அவள் வெளியில சுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிட்டே இருக்கு. விடக்கூடாது.